ஹாய் ஹலோ இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வித் தேங்காய் சட்னி தான். வரமிளகா போட்டிருக்கேன், அதனால தான் இந்த கலரில் இருக்குது. நேற்று கேக் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதான் பார்பி டால் கேக். அப்புறம் இது வந்துட்டு பைனாப்பிள் கேக். டோட்டலாக 3.5 kg கேக்ஸ் இது. பர்த்டே கேர்ளோட ட்ரெஸ் கலர் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ப்ளூன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபோட்டோவும் அமுச்சு விட்ருந்தாங்க. ஸோ சிம்லராக கொஞ்சம் அந்த மாதிரி பார்பி டாலுக்கு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இது வைக்கிறது தான் பெரிய சேலஞ்சிங். ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா சாமானும் ஒதுக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக 2 கேக்கையும் டெலிவர் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி ஷேர் பண்ணுறேன். மஷ்ரூம் பக்கோடா இல்லை மஷ்ரூம் ஃப்ரை. அதுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, அது கூட தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமன் ஜூஸ். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக் பேட்டராக கலந்துக்கோங்க எப்பொழுதுமே. அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கல, டேரெக்டாக ஃப்ரை பண்ணிட்டேன். சூப்பராக வந்துடும். இது அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு டாஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இதோட சாஸஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சாஸஸ் சேர்க்காம ஜஸ்ட் இதை நல்லா சாட்டே பண்ணிட்டு மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட்டில் பெப்பர் பவுடர் மட்டும் கொஞ்சம் சேர்த்து ஆஃப் பண்ணியாச்சு. டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ மாதிரி நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.